Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரா. நான் RSG Inspection Service Limitedல Z கோஆர்டினேட்டராகவும் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Z ஃபெசிலிட்டேட்டருக்கான 1 டே ட்ரெயினிங்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Z பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. Zங்கிறது Zero Defect Zero Effect launched by Quality Council of India. இதுல யார் மோஸ்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா MSMEs, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யூடியூப் சேனலில் இதை பற்றின மோர் டீட்டெயில்டு வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் RSG 14+ years of business experience இருக்குது. ISO 17020 accredited third party company. நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் ஆடிட் அண்ட் செட் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதர் சர்வீசஸும் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நொய்டாவில் இருக்குது. எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் மும்பை, பெங்களூர் அண்ட் திருப்பூரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகரிக்கப்பட்ட Z அசஸ்மெண்ட் ஏஜென்சி லெட்டர் ஃபார் RSG. ஸோ RSGயோட பர்பஸ் என்னன்னா ரெஸ்பான்சிபிள் வேல்யூ கிரியேஷன் ஃபார் ஆல் அவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த Z ஃபெசிலிட்டேட்டர் ட்ரைனிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் கிராஜுவேட்டாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதோட உங்களுக்கு கன்சல்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மோஸ்ட் வெல்கம். அண்ட் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் அண்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்களுடைய ரெஃபரல் பார்ட்னராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கான கன்சர்ன் RPP பார்ட்னர் உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஏற்கனவே RPP பார்ட்னராக இருக்கிறவங்க மோர் தென் 80% எங்களுடைய டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த Z ஃபெசிலிட்டேட்டர் ட்ரைனிங்க்கு என்னென்ன பேசிக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் லைக் உங்களுடைய பேன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, இல்லை எலெக்ஷன் கார்டு, இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், மினிமம் உங்கள் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், லைக் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஆடிட் அண்ட் கன்சல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ட்ரைனிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த உங்களுக்கு பிலோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் Z ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அது JPEG இல்லைன்னா PNG ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் லைக் உங்களோட ஆதார், பேன், உங்களுடைய பாஸ்போர்ட், இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இல்லை எலெக்ஷன் கார்டு, ரேஷன் கார்டு, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் நம்பர், உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டோடைய நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் அந்த பேன் கார்டில் என்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அதோடைய நேமை நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நேம் அஸ் பர் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுல உங்களுடைய கம்ப்ளீட் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அதோடைய ரெக்வயர்டு ப்ரூஃபை நீங்கள் PDF-ஆகவும் அப்லோட் பண்ணலாம், இல்லை JPEG-ஆகவும் பண்ணலாம், இல்லை PNG ஃபார்மேட்லேயும் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நாமினேட்டட் த்ரூ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யார் மூலமாக நாமினேட் பண்ணுறீங்க, அஸ் அ ஆர்கனைசிங் பார்ட்னர் ஆர் ஃப்ரீலான்சர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஆர்கனைசிங் பார்ட்னரை செலக்ட் பண்ணுங்கள். ஆர்கனைசிங் பார்ட்னர் நேமில் RSG இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ் லிமிடெட் அண்ட் ஒருங்கிணைப்பாளர் பெயர், யார் கோஆர்டினேட்டர், மிஸ்டர் சோனல் சாகியோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடியில் sonalsagi@rsgqa.com மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதில் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும், ஆர்கனைசிங் பார்ட்னரோடைய கான்டாக்ட் நம்பர். ஸோ இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையோடைய பெயர், ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க. அது உங்களுடைய ஆஃபீஸ் இமெயில் ஐடியாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனல் இமெயில் ஐடியாகவும் இருக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், சிட்டி, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய மொழி பேச்சு மொழி, எழுத்து மொழி அப்படின்னு கேட்பாங்க. ஸ்போக்கன் லாங்குவேஜ், லைக் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எல்லாம் பேச தெரியுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ், அதாவது எழுத்து மொழி, உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் எழுத தெரியுமோ
அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய கல்வி தகுதி. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஆட் நியூ குவாலிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ நீங்கள் லைன் பை லைன் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க அண்ட் எப்போ நீங்கள் பாஸ்ட் அவுட்டுன்னு கேட்பாங்க. உங்களுடைய காலேஜ் நேம், இல்லைன்னா நீங்கள் யூனிவர்சிட்டினா உங்களோட யூனிவர்சிட்டியோட நேம் கேட்பாங்க. உங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பெயர் அண்ட் நீங்கள் என்ன டிகிரி பண்ணீங்களோ அந்த டிகிரியோட பெயர், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இதையும் நீங்கள் பிடிஎஃப், ஜேபெக், பிஎன்ஜி ஆர் ஜேபிஇஜியில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரூஃபை அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டருக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஆட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. அண்ட் இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு குவாலிஃபைடு லீட் ஆடிட்டர்னா லீட் ஆடிட்டர் கிளிக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு ZET பிரான்ஸ் அசஸர்னா ZET பிரான்ஸ் அசஸர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எனி அதர் கொடுத்து நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாவது சர்டிஃபிகேஷனா, இல்லை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை ஆடிட் அசஸ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை கன்சல்டிங் இல்லை ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேஷனோடைய நேம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரில் என்ன நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஆர்கனைசேஷன் நேம், நீங்கள் என்னவா இருந்தீங்க, உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். அண்ட் எவ்வளோ வருஷம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற இயர்ஸ், மந்த், டேஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோர் தென் ஒரு கம்பெனிக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஆடுன்னு கொடுத்து நீங்கள் மற்ற கம்பெனி டீட்டெயில்ஸும் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் செல்ஃப் அட்டஸ்டட் லெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹியர்பை டிக்ளேர்னு இருக்கும், ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீனில் லைக் அப்ளிகேஷன் அப்ளைட் லைக் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட், இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் இமெயிலுக்கும் ஒரு லைக் மெசேஜ் வந்திருக்கும், லைக் உங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் அது ரெண்டையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடியை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் QCI கிட்டேருந்து ஒரு லைக் அப்ரூவ்டு இமெயில் வரும். ஸோ அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி ஸோ அப்கமிங் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எந்த ஈவெண்ட் வருதோ அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லைக் உங்களுடைய ஸ்லாட்டோடைய டீட்டெயில்ஸ், மீட்டிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் ஷேர் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கான அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஆன்லைனில். அதை நீங்கள் லைக் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ZET ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் ZET ஃபெசிலிட்டேட்டர் சர்டிஃபிகேஷன் வாங்கினோன்னே RSGயில் ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரெஃபரல் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ன்றது அது. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கான கன்சர்ன் RPP மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா யூ கேன் கனெக்ட் வித் மீ. ஸோ என்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன், என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இமெயிலும் பண்ணலாம், இல்லை எனக்கு கால் பண்ணியும் நீங்கள் உங்களோட queries கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.